ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து தைமஸ் சாரி பிட்யூட்டரி கிளாண்டு. பிட்யூட்டரி கிளாண்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம்னா, பிட்யூட்டரி கிளாண்ட் அல்லது ஹைப்போஃபைசிஸ். இதுல சில வார்த்தை இருக்கு. ஏடிஹெச் இருக்கும், எஃப்எஸ்ஹெச் இருக்கும். அதெல்லாம் என்னங்கிறத நீங்க வந்து கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் அல்லது ஹைப்போஃபைசிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பிட்யூட்டரின்னு சொல்றாங்க. ஹைப்போஃபைசிஸ் அல்லது பிட்யூட்டரி கிளாண்ட் ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, பட்டாணி வடிவத்தில நம்ம பட்டாணி பார்த்துருக்கோம் இல்லையா? பட்டாணி வடிவத்தில நிறைய செல்கள சேர்ந்த ஒரு அமைப்ப வந்து மூளையினுடைய அடிப்பகுதியில வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு இல்லையா? இது என்ன பண்றாங்கன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஆன்டீரியர் லோபு அல்லது அடினோ ஹைப்போஃபைசிஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டீரியர் லோப் அல்லது நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழ் பார்த்தீங்கன்னா, முன்புற கதுப்பு முன்புற கதுப்பு அடினோ ஹைப்போஃபைசிஸ் எனவும், பின்புற கதுப்பு என்ன சொல்றாங்க? நியூரோ ஹைப்போஃபைசிஸ். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்னுமே தனித்தனியா பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்ஷன் செய்யும். ஓகேங்களா? ஸோ மூளையினுடைய அடிப்பகுதி எங்க இருக்குது என்னது? பிட்யூட்டரி கிளாண்டு. இத வந்து பிட்யூட்டரி ஓகேங்களா? இது முன்னாடி இருக்கிறது இது முன்னாடி இருக்கிறது, இது பின்னாடி இருக்கிறது. ஆன்டீரியர் பிட்யூட்டரி லோபு, போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோபு. முன்கதுப்பு, பின்கதுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மூளையினுடைய அடிப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதாலமஸ் இதுல வந்து இணைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஞாபகம் முன்கதுப்பு, பின்கதுப்பு 2 இருக்கு.